அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா, வாரண்ட் இந்த வெப் சீரிஸோட கதைய தான் பார்க்க போறோம். வாங்க ஸ்ட்ரெயிட்டா படத்தோட கதைக்குள்ள போயிடலாம். படத்தோட ஆரம்பத்தில வந்து கோட்டை கருப்புசாமின்னு வந்து ஒரு பிசி வந்து ஒரு போலீஸ் ஸ்டேஷன் வந்து புதுசா வந்து ஜாயின் பண்ணாரு. அவர் ஜாயின் பண்ண அன்னைக்கே வந்து நெறைய இடத்துக்கு வந்து கூட்டிட்டு போறாங்க. இன்ஸ்பெக்டர்ட்ட இன்ட்ரோடியூஸ் பண்ணி வைக்கிறாங்க. அப்புறம் கிரைம் போலீஸ்காரங்க வந்து அவங்க பாண்டிச்சேரிக்கு வந்து கூட்டிட்டு போறாங்க. கூட்டிட்டு போன பிறகு அங்கேருந்து ஒரு அக்யூஸ்ட வந்து கொண்டு வராங்க. கொண்டு வந்துட்டு அந்த அக்யூஸ்ட வந்து கூட்டிட்டு போற வேலைய வந்து இவருக்கு தராங்க. இவரும் கூட ஒரு பிசியும் வந்திருக்காரு. 2 பேரும் வந்து ஒரு டீ கடையில நின்னுட்டுருக்கப்ப, ஆல்ரெடி ஒரு அக்யூஸ்ட தேடி போயிருப்பாங்க. அந்த அக்யூஸ்ட பத்தி இன்ஃபர்மேஷன் கிடச்சுன்னு சொல்லிட்டு ஃபோன் வந்திருக்கும். இவர் என்ன பண்ணுவாரு, அந்த ஃபோன் பேசிட்டே இருக்கும்போது வந்து அந்த அக்யூஸ்ட் என்ன பண்ணுவாருன்னா, இவரோட கொட்டைய வந்து நசுக்கி விட்டு அங்கேருந்து தப்பிச்சு போயிருவாரு. அதனால வந்து எல்லாருக்குமே அவருக்கு வந்து ரொம்ப அவமானம் போயிரும். அன்னையிலேருந்து அவரை வந்து கோட்டை கருப்புசாமி கூட்டிட்டு வந்தவங்க எல்லாருமே வந்து கொட்டன்னு கூப்பிட ஆரம்பிச்சிடுறாங்க. உடனே வந்து இந்த பேரை எப்படியாவது மாற்றணும்னு சொல்லி அவர் ட்ரை பண்ணுவார். அதுக்கப்புறம் வந்து வாரண்ட்டு கேஸெல்லாம் வந்து இவர்கிட்ட வந்து தராங்க. வாரண்ட்டு தான் கோர்ட் அப்பியர் ஆகணும்னு சொல்லிட்டு. அதுலேயும் போனால் ஒருத்தருக்கு போலியாக டெத் சர்டிஃபிகேட் வாங்கி அது வந்து எஸ்பி வர வந்து இந்த கேஸ் வந்து பெரிய ப்ராப்ளமாக வந்து ஆயிரும். அதுக்கப்புறம் வந்து ஸ்டேஷனில் யாருமே வந்து இவரை வந்து மதிக்கவே மாட்டாங்க. அதனால என்ன பண்ணேன்னா வந்து நான் கோட்டை கருப்புசாமி என் பேரை வந்து எப்படி கொட்டைன்னு மாற்றினாங்களோ அதை திரும்ப கோட்டை கருப்புசாமியை வந்து நான் மாற்றுவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல்லாக வாரண்ட் கேஸ்லாம் வந்து அவர் வந்து பிடிக்கலான்னு சொல்லிட்டு ஆரம்பிக்கிறாரு. ஒவ்வொன்றா பண்ணிகிட்டு இருக்கும்போது எல்லாமே வந்து பண்ணிடுவார். இப்போ வந்து இந்த சமயத்தில் வந்து ஒரு மர்டர் கேஸை வந்து விசாரிக்கிறான்னு சொல்லிட்டு விசாரிக்கிறதுக்காண்டி போகிறாங்க. அங்கே வந்து எல்லா போலீஸும் வந்து கண்டுபிடிக்காத மர்டர் கேஸை வந்து இவர் வந்து கண்டுபிடிச்சிருவார். உடனே வந்து ஸ்டேஷனில் எல்லோரும் வந்து பிரமிப்பாக வந்து பார்ப்பாங்க. இந்த சமயத்தில் வந்து இவருக்கு வந்து என்கேஜ்மெண்ட்டும் ஆகுது. என்கேஜ்மெண்ட் ஆகிட்டு வந்து நல்லா அந்த பொண்ணு கூட வந்து ரிலேஷன்ஷிப்பில் வந்து இருக்காங்க. நல்லா வந்து போயிட்டுருக்கு. இப்போ கொடைக்கானல் சரவணன் வந்து நகை திருடன் கேஸ் வந்து இவரை வந்து பார்க்கணுன்னு சொல்லிட்டு ஆசைப்பட்றாரு. உடனே வந்து அந்த கேஸை பற்றி டீட்டெயிலாக வந்து அவர் கொஞ்சம் கொஞ்சமாக கலெக்ட் பண்ண ஆரம்பிக்கிறாரு. கடைசியாக அந்த கொடைக்கானல் சரவணன் நம்பர் வர இவருக்கு வந்து கிடச்சிருது. கிடச்சதுமே அவர் கூட வந்து ஒரு ப்ராஸ்டியூட் பொண்ணை வச்சு வந்து பேச வைக்கிறாரு. இதனாலே வந்து இவங்களோட திருமண நிச்சயத்தை பண்ண பொண்ணு கூட வந்து புரிதல் இல்லாமல் வந்து பிரேக்கப் ஆயிடுது. பொண்ணு கூட பேசிகிட்டு இருக்கும்போது வந்து ஒரு நேரம் போலீஸ் ஸ்டேஷன் வந்து பேசுவாங்க. அப்போ வந்து அந்த அந்த வாக்கி டாக்கி வர சத்தம் வந்து அவனுக்கு வந்து கேட்டுருது. அவன் வந்து உஷாராயிடுறான். கொடைக்கானல் சரவணன் எப்படியாவது பிடிக்கணும்னு சொல்லிட்டு ஒரு நாள் வந்து பிளான் பண்ணியிருந்து இவரும் வந்து அந்த ப்ராஸ்டியூட் ரெடியை வந்து கிளம்பி போகிறாங்க. போகிறப்ப வந்து இவங்க அப்பாவுக்கு வந்து உடம்பு சரியாமல் போயிடுது. உடனே வந்து அந்த ப்ரோக்ராம் கேன்சல் பண்ணி வந்து இவர் வந்து ஹாஸ்பிட்டல் வந்து வந்துடுறாரு. அந்த பொண்ணுமே வந்து அங்கேருந்து போயிடல. அதனால் வந்து கொடைக்கானல் சரவணனும் வந்து அப்போ வந்து தப்பிச்சிட்டான். இப்படியே 2 நாளுக்கு அப்புறம் திரும்ப வந்து அவன் பார்க்கலான்னு சொல்லிட்டு ஒரு துணி கடைக்கு வந்து போகிறாங்க. அங்கே வேலை செஞ்சிட்ருப்பான். அங்கேயும் வந்து அந்த பொண்ணும் இவனும் வந்து போய் வந்து அந்த கொடைக்கானல் சரவணனை வந்து பிடிச்சிட்டு வந்து கூட்டிகிட்டு வந்துடுவாங்க. இது மாதிரி கூட்டிகிட்டு வந்ததுக்கப்புறம் வந்து நம்ம ஹீரோ வந்து ரஃப் அண்ட் டஃப்பாக வந்து மாட்டிட்டு வந்துடுவார். யாரை பார்த்தாலும் அடிக்கிறது, மிரட்டுறது இப்படின்னு சொல்லிட்டு எல்லாரையும் அடிக்கிறது, துன்புறுத்துறது இப்படியே வந்து நினச்சிட்ருப்பார். ஒரு காலேஜில் ஒரு பொண்ணை ஈவ்டீசிங் பண்ணான்னு சொல்லிட்டு கல்யாணம் ஆகி குழந்தை வச்சுருக்க ஒரு பழைய கேஸை வந்து பிடிச்சி வந்து அவனை கொண்டாந்து வந்து ஜெயிலில் கொண்டாந்து வந்து உட்கார வச்சுட்ருப்பார். இந்த சமயத்தை கொடைக்கானல் சரவணனை வந்து லத்தி சார்ஜ் பண்ணியிருப்பாங்க கருப்பார். அப்போ வந்து எல்லோரும் வந்து இவர் கோட்டைன்னு சொல்லிட்டு இருப்பாங்க. அவனை அடிக்க வந்து எல்லோரும் கருப்புன்னு சொல்ல ஆரம்பிச்சிருவாங்க. இப்படியே இவர் அடிச்சுட்டு போனதுக்கப்புறம் வந்து அவர் வந்து அவர் லாக்கப்பே வந்து அந்த கொடைக்கானல் சரவணன் வந்து இறந்துருவான். இந்த விஷயம் வந்து போலீஸ் ஸ்டேஷனில் எல்லோரும் வந்து தெரிய ஆரம்பிச்சிடும். இந்த விஷயம் தெரியாத எல்லா போலீஸையும் வந்து வெளியே அனுப்பிச்சிடுவாங்க. தெரிஞ்ச போலீஸை மட்டும் உள்ள வச்சுட்டு இன்ஸ்பெக்டர் கூட வந்து கலந்து பேசுவாங்க. சார் இந்த பழி எல்லாமே வந்து கருப்பு மேலே போட்டு போயிடும் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. அப்போ இன்ஸ்பெக்டர் சொல்லுவார், எனக்கும் இது மாதிரி ஒரு சம்பவம் நடந்தது. அப்போ வந்து எந்த போலீஸுமே வந்து எனக்கு சப்போர்ட் பண்ணல. நல்ல அவன் வந்து ஹாஸ்பிட்டல் போய் வந்து அவன் பொழைச்சிட்டான் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. இதுக்கப்புறம் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா வந்து அந்த இறந்து போனவனை வந்து ஹாஸ்பிட்டல் கொண்டு போய் அட்மிட் பண்ணிட்டு அவன் உயிரோடு இருக்க மாதிரியே வந்து நாடகம் ஆரம்பிப்பாங்க. அப்போ அவங்களோட ஃப்ரெண்டு வந்து ஒரு வக்கீல் வந்து அங்கே வந்து இதெல்லாம் வந்து கண்டுபிடிச்சிருவான். கண்டுபிடிச்சி போலீஸ் ஸ்டேஷன் முன்னாடி வந்து போராட்டம் பண்ண ஆரம்பிப்பான். இப்போ வந்து இன்ஸ்பெக்டர் வந்து சொல்லுவார், யார் என்ன பண்ணுறீங்களோ இல்லையா, நான் வந்து கோட்டைக்கு வந்து ஃபுல் சப்போர்ட் தர போகிறேன் அப்படின்னு வந்து சொல்லுவார். அதே மாதிரி மற்ற போலீஸ் வந்து நாங்களும் ஃபுல் சப்போர்ட் தரோம் அப்படின்னு வந்து ஒத்துக்காம, இப்போ கருப்பு வந்து வெளியேந்து வர மாதிரியே வருவார். ஆனால் அவர் ஸ்டேஷனுக்கு வந்து வெளியேந்து வர மாதிரியே வருவார். எஸ்பியும் வந்து என்னடா நடக்குது, நாடகம் நடத்துறீங்களா அப்படின்னு சொல்லி கேட்பார். அப்போ இவர் ஈவ்டீசிங்னு சொல்லிட்டு ஒருத்தரை வந்து பிடிச்சிட்டு வந்திருப்பாள்ல, அவன் தான் வந்து நீங்கள் கொலை பண்ணீங்க சார், நான் பார்த்தேன் சார் அப்படின்னு வந்து சொல்லுவான். இப்போ ஸ்டேஷனோட மொத்த போலீஸும் நீ தான் அவனை கூட்டிகிட்டு வந்தேன், இவனை எப்படியாவது வந்து உன் பக்கம் சாதமாக மாற்றிடு அப்படின்னு வந்து சொல்லுவார். அதுக்கப்புறம் அந்த டெய்லியும் வந்து அவர் வீட்டுக்கு வந்து போவார். வீட்டுக்கு வந்து போயிட்டு வந்து எப்படியாவது வந்து எனக்கு சாதமாக பேசு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவார். ஆனால் வந்து இவர் வந்து ஒத்துக்க மாட்டார். அந்த கோர்ட்டு ஹியரிங் கேஸ் வரும். அப்போ வந்து இவர் வந்து கோர்ட் வந்து சொல்லுவார், இவர் எந்த தப்பும் பண்ணலை அப்படின்னு வந்து சொல்லிடுவார். இதுக்கப்புறம் வந்து அவரும் ஈவ்டீசிங் பண்ண கேஸ் இருக்கார். அவரும் வந்து
நம்ம கருப்பு வந்து உட்காந்து பேசிகிட்டு இருப்பாங்க. அப்போ வந்து சொல்லுவாங்க, போலீஸ்காரங்க எந்த தப்பு வேணால் பண்ணிடலாம், ஆனால் வந்து தப்பிச்சுடுவாங்க. ஆனால் எங்களை மாதிரி சாதாரண ஆளுங்க படித்த ஆளாக இருந்தாலும் சரி, நீங்கள் எங்களை அடித்து மிரட்டி இது பண்ணிவிடுங்க. இது அரசியல்வாதி பிஸ்னஸ்மேன்னா வந்து அப்படியே வந்து விட்ருங்க அப்படின்னு வந்து அவர் வந்து பேசிகிட்டு இருப்பார். இதனால் வந்து மனம் திருந்த கோட்டை கருப்புசாமி போலீஸ் என்கொயரி இதில் வந்து இது எல்லாத்தையும் நடந்த உண்மை எல்லாத்தையும் வந்து சொல்லிடுவார். நீங்கள் என்ன தண்டனை கொடுத்தாலும் ஏற்றுக்கிறேன்னுவார். அப்போ ஜெயபிரகாஷ் தான் இதோட விசாரணை கமிஷன் ஆஃபீஸராக வந்திருப்பார். சரி நீ திருந்திட்டேன், இனிமேல் நீ போலீஸில் வந்து ஒழுங்காக இருக்கணும் அப்படின்னு சொல்லி அவனை மன்னிச்சு வந்து அனுப்பிச்சி வச்சுருவார். இதோட இந்த வாரண்ட் படத்தோட கதை வந்து முடியுது. நன்றி.